நம்பவே மாட்டிங்க. அதே இது அப்படியே இதில் கொண்டு வந்துட்டாங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேட் ஆகட்டும், அந்த ஆரஞ்ச் ஷேட் ஆகட்டும் எல்லாமே. ஸோ இதோட ரேட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ஃபுல்லாக கட்டும். இது நான் மயில் போட சொல்லியிருந்தேன். இது என்ன ரேட்னா வருது? இது நான் ஏற்கனவே போட்டது வந்து இது பூ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து மயிலாக மட்டும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கட் ஒர்க் நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். இது கட் ஒர்க்கில் மட்டும் ஸ்டார்டிங் எவ்வளோண்ணா வருது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் சொல்லிக்கிறேன். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து நான் வந்து ரெகுலராக வந்து எம்ப்ராய்டரி வந்து போட கொடுப்பேன், கணேஷ் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு. இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமர பிள்ளையார் கோவில் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்ட்ரீட் தான் கிருஷ்ணாபுரம் மெயின் தெருவில் இருக்குது. இங்கே நான் நிறையா ப்ளவுஸ் ரெகுலராக கொடுத்து வாங்குவேன். பட் எல்லாருமே கேட்பாங்க, பரவாயில்ல எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது, டிசைனுக்கு ஏற்ற பேமெண்ட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 2000 எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட்ஸு. உள்ளே வாங்க, நான் இன்றைக்கி நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 10 ப்ளவுஸ் வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டிசைன்லாம் பார்ப்போம். அதோட சேர்த்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரேட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி எம்ப்ராய்டரிஸ் இங்கே போடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க அந்த அண்ணன்கிட்ட பேசுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் நான் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. ஸோ ஒரு 9 ப்ளவுஸு என் கசின் சிஸ்டர் எல்லாருக்கும் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்து நான் வந்து டெல்லி எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து என்னோடய ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்போம் போதும். ஸோ ரெடியாக தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி காலையில் கேட்டேன். ஸோ அண்ணன் ரெடியாக வச்சுருக்காங்க. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெடியாக இருக்குங்க எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து சொன்னேன் பாருங்களேன், ஒரு 9 ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சாரியையும் கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே காமிச்சிடுறேன். சில சாரீஸ் வந்து நான் டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஸோ சில சாரீஸ் இங்கே இருந்தது. அண்ணாட்ட சாரீ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ ரேட்லேருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்ம 200லேருந்து இருக்குது மேடம். 200லேருந்து எவ்வளோ இருக்குது? அது ரேஞ்சு கிடையாது. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் எவ்வளோ ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் எவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே கம்மியாக விரும்புவாங்க. ஸோ கம்மியாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ணா சொன்ன மாதிரி வெறும் 200 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ நான் 200 ருபீஸோட ப்ளவுஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாஸ்மின் கிளாத் நாங்கள் போட்டோம். இது வெறும் கொஞ்சம் சிம்பிளாக போட சொல்லியிருந்தேன். இதுவும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்காக கேட்டிருந்தது தான். ஸோ இதுதானே நம்ம 200 ரேஞ்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு கலரில் தான் போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி போடுறோம், கலர் அடுத்தடுத்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற ரேஞ்சஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என் சாரீ கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் டிசைன் எதுவுமே சொல்லலை, இதை மேட்ச் பண்ணி இதை போட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி இந்த அண்ணா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சாரியோட ப்ளவுஸு, இது நெக்கு, இது ஃப்ரண்ட்டு, அந்த குருவியை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. கை பாருங்கள், கையும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பவே மாட்டிங்க. அதே இதை அப்படியே இதில் கொண்டு வந்துட்டாங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேட் ஆகட்டும், அந்த ஆரஞ்ச் ஷேட் ஆகட்டும் எல்லாமே. ஸோ இதோட ரேட்டு 450. யாராவது நம்ப முடியுமாங்க? இவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது வெறும் சிம்பிளாக வந்து உங்களுக்கு 450 தான். இது வந்து ஃபுல்லாக நான் வந்து நீங்கள் ரேஞ்ச் சொல்லிட்டீங்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இல்லைனா எங்களுக்கு கம்மியாக போடுங்க, இல்லை கொஞ்சம் கூட போடணும், நல்ல ஹெவி ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும். ஸோ இது பாருங்கள், இப்போ எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் கட்டம், கையில் இந்த கட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ஃபுல்லாக கட்டும். இது நான் மயில் போட சொல்லியிருந்தேன். இது என்ன ரேட்னா வருது? இது வந்து சின்ன கைனா 600 வரும் மேடம். சின்ன கைனா 600 ரூபாய் வரும். பெரிய கைனா 800 வரும். பெரிய கைனா 800 ரூபாய் வரும். இது வந்து நாங்கள் நெக்கு வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் போட சொல்லியிருந்தோம் பாருங்கள். இப்போ நெக்கு வந்து இன்னும் நல்ல ஹெவி டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக வரும். அண்ணா சொன்ன மாதிரி 800 ரூபாய் தான், ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ இது வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, க்ரீன் அண்ட் கோல்டன். இது எங்கள் அக்காவோட சாரியோட ப்ளவுஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோண்ணே போட்டோம் நம்ம? 800 ரூபாய். ஸோ இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மி. கை வந்து நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக போட சொன்னோம், நெக்கு வந்து நல்லா கிராண்டாக போட சொன்னோம். இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் ப்ளவுசஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக்கு. கை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மயில் இருந்தது.
ஸோ அதனால நான் இதுக்கு கைக்கு வந்து மயில் போட சொன்னேன். மயில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ப்ளவுஸு. ஸோ இந்த டிசைனை போட சொல்லி தான் போட்டது. நான் ஏற்கனவே போட்டது வந்து இது பூ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து மயிலாக மட்டும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அக்கா இது என்னோட டிசைன் இருக்கிறனால அதையே அப்படியே போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால சரி அவளுக்கு இதே மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா 9 டிசைன் 9 ப்ளவுஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து போட்டுட்ருக்கோம். ஒரு 200 ருபீஸ்லேருந்து 800 வரைக்கும் போட்டோம். இன்னும் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்றது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிம்பிள் டிசைன் தான். என் கசின் சிஸ்டருக்கு தான். அவள் வந்து ரொம்ப கிராண்டாக வேணாம் அப்படின்னு சொன்னனால அவளோட சாரியில் இருந்த மாதிரி இந்த தாமரைப்பூ அந்த சாரியில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டோம். இது நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ப்ளவுஸில் போட்டால் எடுக்குமான்னு சொல்லுவாங்க. பட் பிளெயின் ப்ளவுஸ் தான் எம்ப்ராய்டரி போட முடியும்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. ஸோ இது பாருங்களேன், இந்த சாரீ வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு ஏற்றதை இதை போட சொல்லிட்டேன். ஸோ இந்த டிசைனாக அப்படியே அவங்க வந்து அப்படியே போட்டாங்க. இது மாங்காய், அந்த பெரிய மாங்காய் மாதிரி வரும்ல, குட்டி குட்டியாக புட்டா போட சொல்லிட்டு சிம்பிளாக போட சொன்னேன். இது பெரிய மாங்காய் மட்டும் ஒன்றே ஒன்று போட சொல்லியிருந்தேன். அது நீங்கள் சாரீ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்டாக அதே மாதிரி போட்டுருவாங்க. ஸோ சாரியில் நீங்கள் சென்ட் பண்ணலாம், ஃபோட்டோவில் சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவங்க வந்து கொரியர் கொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, எங்கேனாலும் ஜஸ்ட் அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. நீங்கள் சாரியோட ஃபோட்டோஸ் அமுச்சு விட்டுட்டு ப்ளவுஸ் அமுச்சு விட்டுட்டிங்கன்னா அவங்க எம்ப்ராய்டரி போட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இந்ததும் நான் வந்து சாரீ கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான டிசைன் தான் இப்போது. இது வந்து டோட்டலி வந்து ஒரு பூ மாதிரி போட்டிருந்தோம். இது ஜிமிக்கி கம்மல், நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைலு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கம்மலோடதை நான் அப்படியே போட சொல்லிட்டேன். இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக போட சொன்னேன். இது ரேட் என்ன வேணா வருது? இது 350 வருங்க. இது 350 தான். ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது பாருங்கள். இவங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப அந்த டிசைன் வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக அந்த ஃபினிஷிங்கே வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் ரேட் கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அவங்க ஃபினிஷிங் இருக்காதுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. ஸோ அவங்களோட ஃபினிஷிங்கும் இந்த ப்ளவுஸ் தச்சு வரப்போகும்போது சூப்பராக இருக்கும். என்கிட்ட கேட்காதவங்களே கிடையாது, இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான். இது என்னோடய சிஸ்டர் ப்ளவுஸு. இது வந்து கட் ஒர்க்கு. ஸோ கட் ஒர்க் நீங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். இது வந்து நெக்குக்கானது. இது வந்து நான் ஒரு ப்ளூ ஷேடுக்கு ஆனால் அந்த சாரீ கொடுங்கண்ணா. இது பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து நாங்கள் ப்ளூ வந்து உள்ளே இப்போ இதில் ப்ளூ கலரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து ஹேண்டுக்கும் இதுக்கும் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்றதை நான் அப்படியே போட சொல்லிட்டேன். இது கட் ஒர்க் நம்மகிட்ட ஸ்டார்டிங் எவ்வளோண்ணா வருது? இது நான் கொஞ்சம் சிம்பிளாக போட சொன்னேன். இது வந்து கட் ஒர்க் வந்து 400லேருந்து இருக்குது. 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட் ஒர்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல் ஹேண்ட்லாம் போடுவாங்க. ஸோ ஃபுல் ஹேண்ட் ஹெவி ஒர்க்குக்கு வந்து அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இவ்வளோ அமௌண்ட்டில் வேணும், என்ன மாதிரி வேணும் டிசைனு, இல்லை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் கூட பண்ணுங்கள். அதில் ஏதாவது டிசைன் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அண்ணாட்ட கொடுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ எம்ப்ராய்டரி போட்டு ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஆரி ஒர்க் அவர் சொன்ன மாதிரி இது எம்ப்ராய்டரி போட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக வரும். எவ்வளோ நான் சொன்னீங்க? 1500 ரூபாய் தான். ஸோ நல்ல ஹெவி ஒர்க்காக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் எம்ப்ராய்டரி போட கொடுத்துருங்க. போட கொடுத்துட்டு அப்புறம் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் என் ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிட்டோமா. இது நான் அந்த கட்டம் சொன்னேன் பாருங்களேன். கட்டத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து நல்ல ஹெவி டிசைன். இது வந்து அந்த தாமரைப்பூ அதோட உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இன்னும் கலர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கலர் கொடுக்கலாம். அந்த கட்டத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியுது. கொசன்னு இல்லை, அந்த பூவோட தனித்தனியாக அந்த பூ எல்லாமே கிளியராக இருக்கும். இந்த கை பாருங்கள். இது வந்து கை வந்து ஷார்ட் ஹேண்டு. இது என்னென்ன வருது ரேட்டு உங்களுக்கு? ஷார்ட் வந்து 600 ரூபாய் வருது. ஆனால் நெக்கு வந்து நல்ல ஹெவி டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. அண்ணா சொன்னாங்க வந்து கொரியர் வந்து அவங்களே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்? கொரியர் வந்து எனக்கு வந்து 1 வீக் டைம் வேணும். ஓகே. ரெண்டாவது வந்து நான் வந்து 3 நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. 3 நாள் ஆகும் டைம். எவ்வளோ ஹெவி டிசைனாக இருந்தாலும் 3 நாள் 4 நாள். ஹெவி டிசைன்னா எனக்கு 1 வாரம் டைம் வேணும். அதுதான் கேட்குறேன். 1 வாரம் வேணும். ஓகே. அதே நேரத்தில் வந்து இப்போ இன்னொரு நாங்கள் புதுசாக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கல்யாண ரிசப்ஷன் போட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா அது லேமினேஷன் பண்ணி அதை அப்படியே வச்சு முதுகுல வச்சு நாங்கள் எம்ப்ராய்டிங் பண்ணி அந்த போட்டோவை நாங்கள் போட்டே கொடுக்குறோம். ஓகே. அதுக்கெல்லாம் டைம்னா அது எந்த இப்போதைக்கு இல்லை.
சோ டிசைன் போயிருச்சு. அந்த இது இப்போ புது மாடலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே அது என்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொல்ல முடியுமா? 1000 1200 அந்த மாதிரி வந்துரும். அவ்வளவுதான் வருதா? 1000 எம்ப்ராய்டரி மட்டும், ஆரி வர்க் கிடையாது, ஒன்லி எம்ப்ராய்டரி மட்டும். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னங்க அப்ப சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எம்ப்ராய்டரி மட்டும் சொல்ல வரேன். எம்ப்ராய்டரி மட்டும் நீங்க பொண்ணு மாப்பிள்ளை போட்டோவை கொடுத்தா அப்படியே லேமினேஷன் பண்ணி கொண்டு வருவோம். அத நாங்க ஆர்டின் ஷேப்ல வெட்டி அத அப்படியே பதிச்சிருவோம். முதுகுலயும் பதிச்சிருவோம், கையிலயும் பதிச்சு அதை டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. இது வந்து இப்போ புது மாடல், இன்ன வரைக்கும் யாரும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம் முத. ஆனால் டிசைன் என்கிட்ட இல்லை. ஸோ இன்னும் வேற என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போதைக்கு? ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அப்புறம் ஆரி வர்க் போகுது, அதை வந்து அப்படியே மேனுவல் எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஓகே. ஸோ ஆரி ஒர்க் போடுறது வந்து சிலது கருத்து போயிருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் எம்ப்ராய்டரி வந்து நீங்க காலங்காலம் வச்சுக்கிட்டனால உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி அப்படியே இருக்கும். ஸோ நீங்க த்ரெட் எல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க? அந்த குவாலிட்டி த்ரெட் தானே யூஸ் பண்றீங்க? இப்போ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகாது. அதே நேரத்தில் வந்து நீங்க ஜர்தோசி ஒர்க் ஆரி ஒர்க் பண்ணோம்னா கீழே ஒரு நூல் உருவினாலும் அப்படியே உருவிடும். ஆமா, நான் எம்ப்ராய்டரி போட்டு நீங்க கிழிச்சா கூட கிழியாது. கண்டிப்பா அது ஒரு இதே. அதான் எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லப்போனால் காரைக்குடி, தேவக்கோட்டை எல்லா ஊருக்கும் மெட்ராஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து எனக்கு தேடி வந்து கொடுக்குறாங்கன்னா சரி நல்லா இருக்கு நீ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்க வர மினிமம் சம்பாதிச்சு நல்லபடியாக அதுதான். ஸோ ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் கணேசன். யார்கிட்டையும் அவர் முகம் சொல்லிச்சு என்கிட்ட சொன்னதே கிடையாது, செய்யவே முடியாது, அவ்வளோ பட்ஜெட்டு தான் இப்படி அப்படின்லாம் சொன்னதே இல்லை. 200 கொடுங்கக்கா பண்ணி கொடுத்துருவோம், ஓகே இந்த டிசைனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிக லாபம் அவங்களுக்கு, ஆனால் சொன்ன மாதிரி அதிக லாபம்லாம் கிடையாது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கும் இந்த வீடியோ போட போகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன சுசித்ரா எங்கே தான் போய் தேடுறீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஃபோன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து ரொம்ப பெனிஃபிட். 200 ருபீஸ்லேருந்து அண்ணா சொன்ன மாதிரி நிறைய ரேட்டுக்கு கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட டிசைன் சொல்லிடுங்க, உங்களோட பெஸ்ட்டு குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் ஆல்சோ பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக்கு டிஸ்லைக்கு எது உங்களுக்கு ஓகேன்னு படுதோ அது கண்டிப்பாக போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் வா ஃப்ரம் சுசித்ரா அண்ட் பாய்.